எடப்பாடிக்கு எதிராக கிளம்பிய சி விஜயபாஸ்கர். தொடர்ந்து தலைவலியை கொடுக்கும் சீனியர்கள். அதிமுகவில் என்னதான் நடக்கிறது? அதிமுகவில் தற்பொழுது உட்கட்சி மோதல்கள் அதிகமாகிக் கொண்டே வருது. ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணி தலைமையிலான அணி எடப்பாடிக்கு எதிராக குரல் எழுப்பி வந்த நிலையில தற்பொழுது அதுவும் சரியாகி அனைவரும் ஒன்றிட்டு கட்சியில பயணிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில சி விஜயபாஸ்கர் மற்றும் சி வி சண்முகம் இருவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து கருத்துக்களை முன்வைத்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வென்ற விஜயபாஸ்கர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு ட்விட்டர் எக்ஸ்தலத்துல ஷேர் பண்ணியிருக்காரு. தற்பொழுது இந்த செய்திதான் தீயாக பரவிட்டிருக்கு. சமீப நாட்களாக அதிமுகவில் பல பொறுப்புகளில் இருந்த தலைவர்கள், நிர்வாகிகள், வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் எடப்பாடியோட தொடர் தோல்வியாளர் அக்கட்சியிலிருந்து விலகி தாவேக்குள்ள இணைந்து வருகின்றனர். அந்த வகையில சி விஜயபாஸ்கர் அவர்களும் தாவேக்குள்ள இணைய உள்ளதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. இது பற்றிய பின்னணி தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். அதிமுகவில் சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மூத்த நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். விஜய் அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் தாவேக்குவிற்கு ஆதரவாக வாக்களிச்சாங்க. இதுல 4 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்குவில் இணைஞ்சாங்க. மீதமுள்ள 21 எம்எல்ஏக்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்ததால அவர்களின் எம்எல்ஏக்கள் பதவி தப்பியது. 21 எம்எல்ஏக்கள்ல சி வி சண்முகம், சி விஜயபாஸ்கரும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமலும் இருந்து வந்தாங்க. இருவரும் தாவேக்குவில் இணையலாம் என்று பேச்சு கூட அடிபட்டது. ஆனால் சி விஜயபாஸ்கர் மீதான ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக அவரை தாவேக்குவில் இணைக்க விஜய் தயக்கம் காட்டுவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. அதே போல திமுக பக்கம் சி விஜயபாஸ்கர் செல்லக்கூடும் என்ற ஒரு பேச்சும் எழுந்தது. ஆனால் சி விஜயபாஸ்கரும் சி வி சண்முகமும் கடந்த சில நாட்களாக மௌனம் காத்து வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் நேற்று சி வி சண்முகம் செய்தியாளர்களையும் சந்திச்சிருந்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார். அனைவரும் உணர்ந்து விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தலைமை கழகத்திலிருந்து கீழே இருக்கிற அடிப்படை தொண்டன் வரை ஏன் தோல்வி அடைந்தோம், எதற்காக தோல்வி அடைந்தோம், என்ன காரணம் என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தரை தவிர அந்த ஒருத்தர் தான் இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஒரு இயக்கத்திற்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர் யார்? அந்த கட்சியினுடைய தலைமை. அந்த தலைமைதான் அந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும். தொண்டர்களுக்கும் மக்கள் மத்தியிலும் நம்பிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக இன்றைக்கு இந்த இயக்கம் தவறான வழியிலே என்ன நோக்கத்திற்காக, என்ன சிந்தனைக்காக, எந்த எண்ணத்திற்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது? திராவிட முன்னேற்ற கழகம் திருந்து நீக்கப்பட்ட எம்ஜிஆர், அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் தீய சக்தி ஒழிக்கப்பட வேண்டும் என்று தொடங்கப்பட்ட இயக்கம்தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இயக்கம். ஒவ்வொரு தொண்டனுடைய ரத்தத்திலும் திமுகவுடைய எதிர்ப்பு ஊட்டி ஊட்டி வளர்க்கப்பட்ட இயக்கம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள். அப்படிப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திமுகவோடு இணைந்து முதலமைச்சராக வேண்டும் என்று நினைத்த போதே அதிமுக தன்னுடைய அந்த வார்த்தையை சொல்வதற்கு கூட எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது. இன்றைக்கு தன்னுடைய சுய நிலையை இழந்திருக்கிறது. அதிமுகவில் இருந்து நிர்வாகிகள், தொண்டர்கள் கொத்து கொத்தாக விலகி கொண்டிருக்கிறார்கள். சீட்டு கட்டு போல் இன்றைக்கு அதிமுக சரிந்து கொண்டிருக்கிறது.
ஆனால் எதையுமே தெரியாததை போல, பூனை கண்ணை மூடிக்கொண்டால் இருண்டு விட்டது என்றது போல இன்றைக்கு சிலர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் 50 ஆண்டு காலம் பாடுபட்டார்கள். தங்களுடைய உழைப்பு, ரத்தம், பணம், குடும்பத்தை பார்க்காமல் செலவு செய்தவர்கள் கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு. அப்படிப்பட்ட உழைத்தவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு செல்கிறார்கள் என்றால் அவருடைய மனவேதனை என்ன? ஆனால் அவர்களை பார்த்து சாதாரணமாக சொல்லுகிறார் துரோகி என்று. சாதாரணமாக சொல்லுகிறார் துரோகி என்று. எம்ஜிஆரை கூட தான் துரோகி என்று சொன்னார்கள். எம்ஜிஆர் துரோகியா? திமுக விட்டு நீக்கும் போது என்ன சொன்னார்கள்? எம்ஜிஆர் ஒரு துரோகி என்றார்கள். அப்ப எம்ஜிஆர் துரோகியா? அந்த இயக்கத்திற்காக, திமுக எவ்வளவு பாடுபட்டார். திமுக வெற்றி பெறுவதற்கு காரணமே எம்ஜிஆர். இந்த நிலையில அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து தன்னுடைய எக்ஸலத்துல பதிவிட்டிருக்காரு. அவர் தன்னுடைய எக்ஸ் பதிவில் கூறியிருக்கிறதுல, உழைக்கும் உண்மை தொண்டர்களை எதிரிகளாக பார்க்கும் தலைமையும், கேள்வி கேட்பதையே குற்றமாக பார்க்கும் அரசியலும் வெற்றிக்கான பாதை அல்ல. வரலாறு நினைவில் வைத்திருப்பது எத்தனை பேரை நீக்கினோம் என்பதை அல்ல, எத்தனை பேரை ஒன்றிணைத்தோம், எத்தனை களங்களை வென்றெடுத்தோம் என்பதுதான் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. ஒரு பக்கம் அதிமுக நிர்வாகிகள் கொத்து கொத்தாக தாவைக்கவுல சேர்ந்து வரக்கூடிய நிலையில சி வி சண்முகம் மற்றும் சி விஜயபாஸ்கர் ஆகியோர் கழக குரலை கூர்மைப்படுத்தி இருப்பது அதிமுக வட்டாரத்துல சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக சி வி சண்முகம் செய்தியாளர்கள் சந்திப்புல கூறியதுல, அதிமுகவிலிருந்து விலகி செல்பவர்கள் என்ன காரணம், என்ன குறை சொல்லுகிறார்கள், தலைமை அனுசரித்து போகல, தலைமை தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ள மறுக்கிறது, யாருடைய கருத்தையும் கேட்க தயாராக இல்ல, அதிமுக என்பது ஒரு குடும்ப கட்சி கிடையாது, இது தொண்டர்கள் கட்சி. மறைந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் ஏற்படுத்தப்பட்ட அதிமுகவின் நிலைமை இன்னைக்கு ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்று கொண்டிருக்கிறது. தலைமை பொறுப்புக்கு வந்தவர் என்ன செய்ய வேண்டும்? எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும், குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டும் அப்படின்னு கூறியிருக்காரு. எந்த நடவடிக்கையும் இல்லை. இதுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தினந்தோறும் அதிமுகவுடைய நிர்வாகிகள், இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? என்ன காரணம்? என்ன குறை சொல்கிறார்கள்? தலைமையின் மீது. தலைமை அனுசரித்து போகவில்லை. தலைமை தன் தவறை திருத்திக் கொள்ள மறுக்கிறது. யாருடைய கருத்தையும் கேட்க தயாராக இல்லை. தன்னை சுற்றி ஒரு வேலையை போட்டுக் கொண்டிருக்கிறார். அதில் ஒரு 4-5 ஜால்ராக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்வதற்கெல்லாம் ஆமாம் சாமி போடுகிறவர்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார். இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சாதாரண தொண்டன் முதலமைச்சராக வரலாம், அமைச்சராக வரலாம், சட்டமன்ற உறுப்பினராக வரலாம், நாடாளுமன்ற உறுப்பினராக வரலாம். இதுதான் அதிமுகவுடைய சிறப்பு அம்சம். அதனால்தான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தங்களை இணைத்துக் கொண்டார்கள். லட்சக்கணக்கான இளைஞர்களும் பல பேர் இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டு உழைத்து வந்திருக்கிறார்கள். சாதாரண தொண்டன் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார்கள். அதிமுக என்பது ஒரு குடும்ப கட்சி அல்ல, இது தொண்டர்கள் கட்சி என்ற நிலையால் ஏற்படுத்தப்பட்டது. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்களாலும் மாண்புமிகு அம்மா அவர்களாலும் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்று கொண்டிருக்கிறது. மேலும் தற்போதைய நிலையிலிருந்து மீண்டும் அதிமுகவை ஒரு வலிமையான இயக்கமாக உருவாக்க வேண்டும். தேர்தல் தோல்விக்கான காரணத்தை ஆராயுங்கள், கூட்டத்தை கூட்டுங்கள், பொதுக்குழுவை கூட்டுங்கள், உங்கள் விருப்பப்படியே ஒரு தேதியிலேயே கூட்டுங்கள், இல்லை அதற்கு முன்பு செயற்குழுவையாவது கூட்டுங்கள் என்று தன்னுடைய பாணியில மிகவும் காட்டமாக பேசியிருக்காரு. சி வி சண்முகத்தின் நேற்றைய இந்த பிரஸ் மீட் அதிமுக வட்டாரத்தில் மீண்டும் ஒரு பரபரப்பை கிளப்பியுள்ளது. இறுதியாக மூத்த தலைவர்களின் இந்த அதிரடி மாற்றங்கள் வரப்போகக்கூடிய அரசியல் நகர்வுகளில் அதிமுகவை எந்த திசைக்கு கொண்டு செல்ல போகிறது, மேலும் ஒன்றிணைந்து செயல்படுவார்களா இல்ல பிளவு பெற்று வீழ்வார்களா என்ற இக்கட்டான சூழல்ல அதிமுக தலைமை இந்த உட்கட்சி பூசலை எப்படி கையாள போகிறது என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளுக்கு எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.